நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிடுங்க. இந்த தனிமை நீ இல்லாத ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்களும் இதே மாதிரி எடிட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதில் வந்து நீங்கள் கேன்சல் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நியூ டெக்ஸ்ட் இருக்கும். இது வந்து மேலே டெலிட் மார்க் ஆப்ஷனில் அதை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் சைஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரிசெட் இருக்கும். அதில் வந்து கஸ்டம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு, அதில் வந்து இங்கே யூடியூப் தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் தம்ப்நெயில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்படியே அதில் வித் அதிலே போட்டுக்கும் 1280, ஹைட் வந்து 720 இதே இருக்கட்டும். கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கலர்னு இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு கலர் கிரேடியன்ட் இருக்கும். அந்த கலரில் போய் நீங்கள் கலர் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் மேலே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில். அதை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி இருக்கும். அதில் போய் நீங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ். நான் இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் லெஃப்ட் சைட் கார்னரில் வச்சுருங்க. நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி ரைட் சைட்லேயும் இதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் இந்த இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பென்சில் மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதுமாதிரி டூப்ளிகேட் லேயர்னு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்று காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படி ஆப்போசிட்டாக இதுக்கு வைக்கணும். எப்படின்னா பாருங்கள், இதே ரைட் சைட் கார்னரில் வச்சதுக்கப்புறம் கீழே பாருங்கள் 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் 3D ரொட்டேட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஒய் ஆக்சிஸ் வந்து 180 கொண்டு போயிடுங்க. கொண்டுட்டா ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சு பிஎன்ஜி இமேஜ் தான் ஆட் பண்ணோம். இந்த பிஎன்ஜி இமேஜ் லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதை இப்போ ஆட் பண்ணுறேன். அது ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அது பிஎன்ஜி இமேஜ் நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த இதுதான். இது நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக இந்த சென்டரில் வச்சுருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணி. வச்சதுக்கப்புறம் பாருங்கள் மேலே ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் டெக்ஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ் வந்து சென்டரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது டைட்டில் ஏதாவது ஒரு டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வரைக்கும் அலோன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் ஏமா இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதான் ரைட் சைடில் ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மை ஃபாண்ட்டுக்கு வாங்க. அதில் ஃபாண்ட்ஸ் இருக்கும், மை ஃபாண்ட் இருக்கும், ரீசெண்ட் இருக்கும். அதில் மை ஃபாண்ட்ஸ்க்கு வாங்க. நான் இந்த ஃபாண்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்குவேன். நான் அந்த இதை வச்சுக்கிறேன். ஹெல்சிங்கின்னு ஒரு ஃபாண்டு. இந்த ஃபாண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அடுத்து ஓகே கொடுத்துருங்க. அந்த ஃபாண்ட் இதுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது 2 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து சேனல் நேம் வந்து டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு ஃபாண்ட் வந்து வைக்கிறேன். ஃபாண்டில் போய் நீங்கள் மை ஃபாண்ட்ஸில் போய் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணி இந்த ஃபாண்ட் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது கரெக்டாக மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே பிளண்டாக மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு இதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து என்னோடய நேம் இதில் போட்டுக்கிறேன். இதுக்கும் அதே ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஃபாண்ட் இருக்குல்ல, ஃபாண்டில் போய் மை ஃபாண்ட்ஸில் போய் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி
இந்த 2 ஃபாண்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அலோனை செலக்ட் பண்ணிட்டு அதில் கலர் இருக்குல்ல, கலரை செலக்ட் பண்ணுங்க. கலர்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் பாருங்கள் கலரை வந்து இங்கே க்ரீன் கலர் கொடுத்துருங்க. கலர் நிறைய கலர் இருக்கும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறது தான் தெரியும். க்ரீன் கலர் இருக்கும், அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன், கலர் டிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. நீங்கள் பிளாக் கலர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதை பென்சில் மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதை வந்து இல்லை 6 ஆப்ஷன் இருக்கும், இல்லை இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷன் 6th ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் அது கீழே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த இது எல்லாத்தையும் நம்ம மெர்ஜ் தான் பண்ண போகிறோம். கீழே பாருங்கள் டிக்கு இண்டு மாதிரி இருக்கும்ல, டிக்கு போட்டு இண்டு போட்டு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் 4 ஆப்ஷன் வரும். அதில் பாருங்கள் எனக்கு நிறைய பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் கீழே 4 ஆப்ஷன் இருக்கும்ல, அதை 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் போதும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மெட்டீரியல் எனக்கு மெர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம 4th ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 2nd ஆப்ஷன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3rd ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதில் எரேஸ் கலர் இருக்கும், அதில் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு பில்லர் மாதிரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக க்ரீன் கலர் மேலே வைங்க. க்ரீன் கலர் அந்த அலோன் இருக்குல்ல, அதுக்கு மேலே க்ரீன் கலர் மேலே இதை வச்சதுக்கப்புறம் க்ரீன் கலர் காட்டும். கீழே பாருங்கள் ப்ளீஸ் பிக் கலர் இருக்கும்ல, அதில் வந்து இங்கே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தா அந்த கலர் போயிடும். அடுத்து அதில் டாலரன்ஸ் இருக்கும்ல, அதோட வேல்யூ வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு 15 வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம இமேஜ் வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ மேலே அதில் போய் சேவ் அஸ் ப்ராஜெக்ட், சேவ் அஸ் இமேஜ் இருக்கும், அதில் சேவ் அஸ் இமேஜை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் கேட்கும், இதில் வந்து டைமென்ஷன் கஸ்டம்ஸில் அதில் போய் நீங்கள் வெரி ஹை வச்சுக்கலாம். குவாலிட்டி தான் வெரி ஹையில் இல்லை அல்ட்ரா வச்சுக்கலாம். நான் அல்ட்ரா வச்சு சேவ் டு இமேஜ் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப்பில் தான் இதை போட்டு நம்ம விசுவலைசர் எடிட் பண்ண போகிறோம். எப்படி எடிட் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணிட்டு அதில் ரேஷியோ வந்து 16:9 வச்சுக்கோங்க. அதில் ரெசல்யூஷன் 1080p வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டு 30/60 fps வச்சுக்கோங்க. பேக் வந்து பிளாக் கலர் வச்சு கிரேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் வந்து ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷனில் போய் ஷேப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கலர் அண்ட் ஃபில்லில் போய் நீங்கள் கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய் இப்போ நம்ம எடிட் பண்ணல பிக்சர் ஆப்பில் அந்த இமேஜ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீன் விசுவலைசர் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த விசுவலைசர் உங்களுக்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ போய் அந்த விசுவலைசரை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த விசுவலைசர் நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் எவ்வளோ செகண்ட் வீடியோ மேக் பண்ணி அவ்வளோ செகண்ட் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு புரியுதுக்கான 2 செகண்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீன் நம்ம ஆட் பண்ணல விசுவலைசர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி 3rd ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லைட்னு ஒரு ஆப்ஷன் 2nd ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே 4வது ஆப்ஷன் இருக்குல்ல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ரைட் சைடு 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜூமை குறைச்சிக்கோங்க. கரெக்டாக அந்த அலர்ட் செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அந்த பிளாக் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த 2வது இருக்கிற பேக்லேயே கீழே கொண்டு வந்திருக்கேன். அந்த இருக்கிற ரைட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணால் அப்படி அது வந்து சென்டருக்கு கொண்டு வந்துருங்க. சென்டர் கொண்டு தான் அந்த விசுவலைசர் வந்து பின்னாடி வந்துடும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. விசுவலைசேஷன் செட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல இதையும் அந்த பிளாக் ஸ்க்ரீனையும் அந்த பேக்ரவுண்ட் நம்ம எடிட் பண்ண இமேஜ் அந்த 3 நீங்கள் குரூப் பண்ணிங்க. குரூப் பண்ணிட்டு மேலே 3 லேயர்ஸ் அதுக்குள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணால் 3மே குரூப் ஆகிடும். குரூப் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எஃபெக்ட் தான் போட போகிறோம். இப்போ நீங்கள் குரூப் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நம்ம ஆசிலேட்னு இருக்கும். ஆசிலேட் அதை செலக்ட் பண்ணி வச்சு அது ஆங்கிள் வந்து 18 வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 0.80 வச்சுக்கோங்க. ஆங்கிள் வந்து 18 வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி 0.80 வச்சுக்கோங்க. மேக்னிடியூட் 25 கூட நான் ப்ளே பண்ணி கட்டுறேன் உங்களுக்கு.
அவ்வளோதான். இப்போ பிங்க் கலரில் தெரியுதுல பேக்ரவுண்டு, அதுக்கு நீங்கள் வந்து அந்த குரூப் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இல்லை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ரைட் சைடில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் தான் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இப்போ கரெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணி கட்டுறோம் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.